السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقال الله تعالى في آية: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படி அடிபடாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக ஒரு அருமையான அமர்வில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வரலாறு தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதை பேசுவதற்கு முன்னதாக நாம் எல்லோரும் இப்போ எந்த மாசத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? பிப்ரவரியா? அரபிக் மாதத்துல எந்த மாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? ரம்ஜான்ல உட்கார்ந்து இருக்கிற தொழுதாச்சு. அப்போ ஷாபான் மாதம். மாஷா அல்லாஹ். ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் அமர்ந்து இருக்கிறோமா? என்ன மாதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்? ஷாபான். மாஷா அல்லாஹ். ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பகுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடலில் ராஹத்தையும் தந்து இந்த ரமலானுடைய நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு தௌஃபீகை ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் வழங்கட்டும். இந்த ஷாபான் மாதத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் என்ன செய்யறோம்? ரமலானுடைய மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய நமக்கு ஒரு அருள் செஞ்சிருக்கிறான். போன வருடம் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த வருடம் நம்மளோடு இல்லை. அவர்கள் ஒன்று இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் நம்மோடு வெளியூரில் எங்கே இருந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் இந்த நோன்பை ஊர் மக்களோடு சேர்ந்து வைப்பதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொன்னா அது பெரிய ஒரு பொக்கிஷம் இருந்தது. அப்ப இந்த ரமலானுடைய நாட்களில் நம்மளுடைய இபாதத்துகளையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்முடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றதாக செய்யணும். ரமலானுடைய நாட்கள் இருக்கும். சும்மா வருடங்களாக இந்த நோன்பு வருகிறது, நோன்பு நோக்கிறோம், போகிறோம், செல்கிறோம் என்ற இந்த நோக்கத்தோடு இல்லாமல் நம்மளிடத்திலிருந்தே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றங்கள் ஒன்று நம்மகிட்ட அதிகமாட்டு வரணும். இந்த மக்கள்கிட்ட அதிகமாட்டு வரக்கூடிய இதுதான்.
நம்மகிட்ட மாற்றங்கள் வந்துட்டாலே எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இலவாட்ட ஆக்கி தந்துடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இந்த நோம்பனுடைய நாட்களை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இந்த நோன்பு எதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கான்னு சொன்னால் அல்லக்கும் தத்தக்கும், நீங்க எல்லாம் இறையச்சவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்கான ஒரு தக்குவா மட்டும் நம்ம கிட்ட வரணும். இந்த தக்குவா வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல வெற்றியாளரோடு மாறிடுவோம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். முத்தகீன்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யும், வெற்றியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில தக்வாவுடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நம்ம என்ன செய்யணும், நோக்க வேண்டும். அதற்கு அடுத்தபட்சமாக நமக்கு இங்க வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, வரலாறு தரும் படிப்பினை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்கம்மா. ஒரு சூப்பர் அருமையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நீங்க பொறுத்த வரையில நிறைய நபித்தோழர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு நபித்தோழர்களையும் ஒவ்வொரு சகாபாக்களை பற்றி என்ன செய்யணும்னு சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தியாகங்கள், அவங்க குடும்பத்திற்காக வேண்டிய என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், தன் மனைவிக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய மகனுக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பொருளாதார உழைப்பு ஈடுபட்டு இருக்கிறார்கள், மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, மார்க்கத்தை ஏற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததெல்லாம் இந்த வரலாறு தான் நமக்கு என்ன செய்யணும் சொன்னா ஒரு பாடமாகவே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை பற்றி பேசும்பொழுதெல்லாம் குர்ஆனில் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் லஇபரத்தன் லிஉலில் அல்பாப்னு அல்லாஹ் சொல்றான். வரலாறுகள்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி இன்னைக்கு பார்க்க போறதுன்னு சொன்னா, ஒரு கதை, ஒரு கட்டுக்கதைகளை போன்று இடையில ஒரு இடத்திற்கு பயான் நிகழ்த்துவதற்காக சொல்றேன். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிறார், இமாம் நீங்க பயான் பண்ணும் பொழுது கதைகளாட்டு சொல்லுங்க அப்படிங்கிறார். நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்னடா கதைகளாட்ட சொல்லுங்கன்னாரு. அப்ப நம்ம ஏதோ 5th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிச்சு பார்த்து அதுல இருக்க கதையை பேசணுமாங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கடுத்து அவரு சொல்றாரு, இமாம் நீங்க சொல்லும் பொழுது அந்த கதை இஸ்லாத்துல இருக்கும்ல, அந்த கதைகள் எல்லாம் இஸ்லாத்துல இருக்கும்ல, அந்த கதைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மக்கள் அப்படியே மேல ஏற்றி விடுங்க அப்படின்னா. அப்ப நான் என்ன இது இப்படி மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னா, ஒரு விளையாட்டும் ஒரு கதைகளாகத்தான் இன்னும் வரைக்கும் பாக்குறாங்க. இன்றைய வரைக்கும் அனைத்தையும் இன்னைக்கு எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு கட்டு கதைகளாகவே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த அனைத்து வரலாறுகளும் நம்முடைய முன்னோர்களுடைய இரத்த சரித்திரங்கள் நம்ம புரியும். அவங்களுடைய இரத்த சரித்திரங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தன் உயிரையே கொடுத்தாங்க, இந்த மார்க்கத்திற்காக எல்லாத்தையும் அர்ப்பணிப்பு செஞ்சாங்க, இடத்தை அர்ப்பணிப்பு செஞ்சாங்க, என்னெல்லாம் இருக்கிறதோ அவரிடத்தில் இருந்த அனைத்தையும் அர்ப்பணிப்பு செஞ்சுட்டு போனாங்க. அதுவும் தியாக மனப்பான்மை அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்த ஒரு தியாக மனப்பான்மை அதுதான் அவர்களை உருவாக்கியது. அதுதான் இன்றைய வரைக்கும் இந்த மார்க்கத்தை பற்றி பல இடங்களில் பேசுகிறோம்னு சொன்னா அவங்களுடைய தியாகம் மட்டும்தான். அவ்வளவு தியாகங்கள் உள்ள இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு மத்திய முதல்ல கதைகளாகவும் ஒரு கப்சாக்கள் ஆக்கி போட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத நம்ம புரியணும். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் லஇபரத்தன் லிஉலில் அல்பாப்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வரலாறுகள் பேசப்படுவதின் நோக்கம் என்ன? எதுக்கு நம்ம வரலாறு தெரியணும் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு நம்ம வரலாறு தெரியணும்? எதுக்கு நம்ம வரலாறு, எதுக்கு நம்ம இந்த தலைப்பு போட்டிருக்கிறோம், இந்த தலைப்பினுடைய நோக்கம் என்ன, எதுக்கு நம்ம வரலாறுகளை தெரியணும் சொல்லு பாப்போம். உன் பேர் வந்து அனசா, ரையான், சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். ஒரு பிரைஸ் உண்டு இன்ஷா அல்லாஹ். பெண்கள் போய் யாராவது சொல்லுவீங்களா? வரலாறுகள் நம்ம ஏன் படிக்கணும்? என்னமா அவங்கள மாதிரி நம்ம நடக்கணும், அப்படித்தானே மாறிச்சு. இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மாஷா பெண்களை போயிருந்து ஒண்ணும் வரலையே, ஏதாவது சும்மா சொல்லி விடுங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நல்லா மாத்தி காஃபியா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அருமையான விஷயமா. அதுதான் இவ்வளவுதான் உங்ககிட்ட இருந்து பதில வரணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். இதுதான் வரலாறு. வரலாறுகளை படிப்பதின் நோக்கம் என்னன்னா இதுதான். அல்லாஹ்வே அதை குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்? லகது கான ஃபீ கஸஸிஹிம். இப்ப உங்களுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லப்படுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? லஇபரத்தன் லிஉலில் அல்பாப். அறிவுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள் அல்லாஹ் சொல்றான். வரலாறுகளை கதைகளாட்டு கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு நபித்தோழரிடத்து பொறுமையாக தான் இருந்திருக்காங்க சொன்னா அந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துருவீங்க.
நபித்தோழர்கள் உண்மையாளராக இருந்திருக்காங்க சொன்னது உண்மையாளராக நம்மளும் இருக்கணும்னு நினைப்போம். நபித்தோழர்கள் பொய் பேசாம இருந்திருக்கிறாங்கன்னா நம்மளும் இனிமே பொய் பேசக்கூடாது நினைப்போம். இதுதான் அதைத்தான் அல்லாஹ் யாரெல்லாம் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வரலாறுகளை எல்லாம் கண்டிப்பாக பயனளிக்கும், அவர்கள் கண்டிப்பாக பயன் அடைவார்கள் என்று தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை அப்படித்தான் நம்ம சொல்லிக்காரர்கள். ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை போன்று நீங்க நகர்ந்து சென்று விடாதீர்கள். வரலாறுகளை எல்லாம் ஏதோ ஒரு வரலாறுகளை எல்லாம் சொல்லப்படுகிறது, ஏதோ ஒரு அந்த ஒரு 10 நிமிடங்கள் கண் முழிச்சு அப்படியே ஒரு தியாகத்தோடு இருந்து அதுக்கடுத்து வெளியே சென்றவுடன் எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி இந்த வரலாறுகளை எல்லாம் அப்படி நம்ம நகர்த்தி விடக்கூடாது. அந்த வரலாறு மூலமாக நம்மிடத்திலிருந்து ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. அந்த தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஹலீஃபாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோமா. முக்கியமான ஒரு ஹலீஃபா, மொத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஆட்சி பொறுப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்கம்மா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்ததுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அடுத்தபடியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அதற்கு அடுத்தபட்சமாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 நபித்தோழர்களை பற்றி தான், இந்த 4 ஒருவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 4 பேர்களுக்கு உண்டான சிறப்பு என்ன, இந்த 4 பேர்களுக்கு உண்டான செய்தியை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது குலஃபாஇர் ராஷிதீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்முடைய சமுதாயத்திற்கு எல்லா செய்திகளும், இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மாணவர். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து படித்த அந்த ஒவ்வொரு செய்தியையும் மக்களுக்கு சொல்லி அவங்களை வழி நடத்தியவங்க. இந்த 4 உத்தம தோழர்கள், இந்த 4 பேர்களை பற்றி தான் அல்லாஹ் நேர்வழி பெற்ற கலிஃபாக்கள். நேர்வழி பெற்ற கலிஃபாக்களை பற்றி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம யாரை பத்தி தெரிகிறோமோ இல்லையம்மா, ஆனா கலிஃபாக்களை பத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அது கட்டாய கடமை. அப்படி இருக்கக்கூடியவங்க யாரு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷாஅல்லாஹ், சிறந்த ஒரு நபி தோழர்மா, சிறந்த ஒரு கலிஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுவாங்கம்மா. சொர்க்கத்திற்கு என்று நற்சான்றிதழ் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லுவாங்க. அதாவது இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி, இவர் சொர்க்கவாதி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவுகளால் சொல்லப்பட்டவங்க தான் அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லுவாங்க. அதுல இடம்பெறக்கூடியவங்க யாரு, இந்த 4 பேருமே உள்ள வந்துருவாங்க. உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்று சொர்க்கத்திற்கென்று நற்சான்றிதழ் சொல்லப்பட்டவங்க தான் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அற்புதமான ஒரு கலீஃபா. இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய வரலாறுகளை பற்றி நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்யலாம், படிச்சுக்கிட்டே போகலாம். அதுல குறிப்பிட்டு தொகுப்பாக நான் ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஒரு சில செய்திகளை மட்டும் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களாமா, இவங்க கலிஃபாக்களுடைய 3வது கலிஃபாவாக இடம்பெறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான் 3வது கலிஃபாவாக இடம்பெறாங்க. கடைசியா கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்கும் போது இருக்குது. 3வது கலிஃபாவாக இடம்பெறாங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 34வது வயதுல 34வது வயதுல தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவங்களுக்கு 34வது வயது, 34 வயசு. அப்பனா ஒரு இளம் துடிப்போடு இருக்கிறாங்க அவங்க. இந்த உஸ்மான் இப்னு அஃபான் குறைஷிகளுக்கு மத்தியில, அதாவது அந்த குஃபார்கள் இருந்தாங்களேமா, அந்த காலத்துல குஃபார்கள் அங்க இருக்கிற பொழுது அவங்க குறைஷிகளுக்கு மத்தியிலும் சரி, குறைஷி அல்லாதவர்களும் சரி, 2 பேர்களுக்கு மத்தியிலையும் உஸ்மான் இப்னு அஃபான் எப்படி இருப்பார்னா பாசத்தோடு இருப்பார். எந்த விதமான பாகுபாடு இல்லாம அவங்கள்ட்ட நல்ல சிநேகமாட்டு, அவங்களோட அன்போடு பாசத்தோடு, ஏதாவது தேவைகள் என்று சொன்னா உடனே உதவக்கூடியவராக என்ன செஞ்சிருக்கிறாங்க உஸ்மான் இப்னு அஃபான் இல்ல அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மது அந்த கால அப்பம்லாம் மது ஹலால்னு ஆக்கப்பட்டது. எப்போ முன்னால ஆரம்பத்துல மது குடிச்சுக்கிடலாம். மது குடிக்கக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டும் பிறகு மது ஹராம் என்று அறிவிக்கப்பட்டதில் இருந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு நாள் கூட மது குடித்ததாக இருந்ததில்லை. அவங்களை பத்தி சொல்றாங்க.
அவங்கள பத்தி சிலாகித்து சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, மது அனுமதிக்கப்பட்ட நேரத்திலும் சரி அல்லது மது ஹராமாக்கப்பட்ட நேரத்திலும் சரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய மாட்டாங்க, மது குடித்ததாக இதுவரைக்கும் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அளவிற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு ஹலீஃபா, அற்புதமான ஒரு ஹலீஃபா. இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபரில் நான்காவதாக அவர் இடம்பெறுகிறார். நான்காவதாக இஸ்லாத்தை என்ன செய்றாங்கன்னு சொன்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப 34வது வயதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற கூட உங்களுக்கு 34வது வயது. அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரிசையில் 4வது நபராக அவர் இருக்கிறார். சரிங்களா? அதற்கு அடுத்தபட்சமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்களேன். எப்படி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா? அவங்களுடைய நண்பர் மூலமா ஏத்துக்கிட்டாங்கம்மா. இன்னைக்கு நம்முடைய நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்குது? நமக்கு ஏதாவது தேவைகளை வாங்கிட்டு தான் ஒரு நண்பர், நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தந்தா, அல்லது நமக்கு டீ வாங்கி தந்தா, அல்லது அது வாங்கி தந்தா, இது வாங்கி தந்தா, அல்லது நம்மளுக்கு எங்கேயாவது வெளியே கூட்டு போனா, அல்லது அங்க கூட்டு போனா, அல்லது இங்க நம்மளோட பகிர்ந்துக்கிட்டா, அங்க செஞ்சு இங்க செஞ்சு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா, பைக்ல கூட்டு போனா, கார்ல கூட்டு போனா, அங்க கூட்டு போனா, அங்க கூட்டு போனா, இப்படி எல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு குறுகிய மட்டும் வச்சிருக்கோம். என்னுடைய நண்பன் இப்படி இருக்கணும், உங்களோட கார் இருக்கணும், பைக் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், 1 2 பைக் இருக்கணும், 2 கார் இருக்கணும். நம்மளுக்குள்ள நம்ம ஒரு எவ்வளவு வச்சிருக்கோம், நம்ம ஒரு அளவு கூட இருக்கு. என் நண்பனா அவன் இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய தோழரா அவர் இப்படி நான் வச்சிருப்பேன், அவர் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் என்னத்தை என்னுடைய நண்பராட்ட அவர் தேர்வு செய்ய. ஆனா உஸ்மான் இப்னு அஃபானுக்கு ஒரு நெருங்கிய தோழர் இருந்தார். யாரு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு நட்பு வட்டாரம் பாருங்க. ஒரு நட்பு என்பது இப்படி இருக்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உஸ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்றாங்கன்னா உஸ்மான் இப்னு அஃபானை சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு காரியம் நமக்கு ஆகணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம நண்பர்கிட்ட நமக்கு ஒரு காரியம் ஆகணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஐஸ் வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நண்பர் என்ன செய்வோம்? ஐஸ் வச்சு நம்ம பக்கத்துல இழுத்துக்கிடுவோம். நம்ம நண்பர் என்ன செய்வோம்? அப்படி நம்ம பக்கம் அப்படியே சைட்ல அப்படியே உரசி வச்சுக்கிடுவோம். அன்பா பேசி பாசமா சொல்லி அவர்கிட்ட போட்டுக்க ட்ரெஸ் அசிங்கமா இருந்தாலும் சூப்பரா இருக்கடா அப்படின்ட்டுவோம். அதனால பார்க்கவே ஏதாவது மாஷா நீ என்ன ஆகிட்டு இருக்கேன், ஓதுறது நல்லா இருக்கு, சூப்பரா ஓதுறடா, இப்படி அப்படி அப்படி. ஏன்னா நம்ம அவன்கிட்ட இருந்து ஏதோ நமக்கு ஒரு தேவை இருக்கு. அது இயல்பாவே இன்னைக்கு சமுதாயத்துல இருக்குது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தேவைகள் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு புரிஞ்ச வேண்டியது இருக்குன்னு சொன்னா அன்பாட்ட பேசி நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, பார்க்க அழகாட்டு இருப்பார், ரொம்ப அழகாட்டு இருப்பாரு, மென்மையா இருப்பாரு, பாசத்தோடு இருப்பார், அன்போடு இருப்பார். அபூபக்கர் சித்திக் கல்யாணவாங்க ஒரு உற்ற நண்பர், நெருங்கிய தோழர். இந்த தோழர் என்ன செய்யறாங்கன்னா உஸ்மான் அவங்களை பார்த்து கவலைப்படுறாரு. எதை நினைச்சு கவலைப்படுறாரு தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பார்த்து சொல்றாங்க, உஸ்மான் போய் அபூபக்கர் சித்திக் அவங்க பேசுறாங்க, உஸ்மானே உஸ்மான் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இன்னக்கல ரஜுலுன் ஹாஸிமுன். உஸ்மானே மாஷா அல்லாஹ், நீங்க ஹாஸிம், ஒரு உறுதிமிக்க ஒரு நபர், உறுதி இல்லாதவர் கிடையாது. எப்போ இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால தன் நண்பரை பார்த்து என்ன செய்யறான்னு சொன்னா கவலைப்படுறார். என் நண்பர் இஸ்லாத்துல இல்லையே, நான் அவர் கூட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன், என் நண்பர் இஸ்லாத்தை பற்றி ஒண்ணும் தெரியாம இப்படி இருக்கிறார, அவர் நரகத்துக்கு போய் விடுவாரோ, அவர் நரகத்துல போய் விழுந்து விடுவார் நினைத்து கவலைப்படுகிறார். நண்பரை நினைத்து கவலைப்படுகிறார். கவலைப்பட்டு தன்னுடைய நண்பரை எப்படி இஸ்லாத்துக்கு பக்கம் அழைக்கலாம் என்கிற அந்த நுண் அறிவை அவர் எப்படி பிடிக்கிறார் பாருங்க. உஸ்மான், உஸ்மான் உங்களுக்கு என்ன ஆயிட்டப்பா? வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், இன்னக்கல ரஜுலுன் ஹஸீம். உஸ்மானே நீங்க மாஷா அல்லாஹ் உறுதியான நபர். உங்களை போட்டு நான் யாரும் உறுதியாட்டு பார்த்தது கிடையாது. நீங்க அவ்வளவு உறுதியாட்டு இருக்கிறீங்களே, உங்களை அவ்வளவு உறுதிமிக்க நபராக இருக்கிறீங்க. மா யஹ்ஃபா அலைக்கல் ஹக்க மினல் பாத்திலி. நீங்க ஏன் இந்த பாத்திலேயே கிடக்குறீங்க, இந்த குஃப்ர்லயே நீங்க கிடக்குறீங்க, இந்த பிதஅத்திலேயே நீங்க கிடக்குறீங்க. ஹாதிஹில் அவ்சான், இந்த இருக்குது இதுவெல்லாம் ஒரு சிலை, ஒரு கற்சிலைகள். அல்லத்தி யஅபுதுஹா கௌமக், உங்களுடைய இந்த சிலைகளைத்தான் உங்களுடைய சமுதாய மக்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் அதைத்தான் வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டாங்க. அல்லைஸ ஹிஜாரத்தும், அது ஒரு கல் அல்லவா, அது கல்லை போன்றெல்லாம் இருக்கிறது. அஸ்ஸமஉ லா தஸ்மஉ வலா ததுருஹு வலா தன்ஃபஉ, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சிலைகள் எதுவும் கேட்காது, எந்த நன்மையும் செய்யாது, உங்களுக்கு எந்த பயனும் தராது. இதையா நீங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள் யா உஸ்மான்? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு யா உஸ்மான்?
உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது உஸ்மான்? இதை சொன்ன உடனே ஃபகால பலா வல்லாஹி, உஸ்மான் அலி அவங்க தன் அபூபக்கர் சித்திக் தன் உற்ற தோழனை பார்த்து, ஆமா அபூபக்கரே, நீங்க சொல்வதெல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. ஒரு நண்பரை அந்த நரகத்தில இருந்து எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய நண்பர்கள் எவ்வளவு பேரை பாக்குறோங்க. நம்முடைய நண்பர்களோடு கூட சுத்துறோம், கூட பழகுறோம், அவங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்றோம், எல்லாத்தையும் பேசுறோம். நம்மளுடைய நண்பர் எதுல இருக்கிறாரு, எந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறார், எதன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய நண்பர் எதன் பக்கம் செல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுடைய தொழுகைக்கு பிறகாக எந்த விதமான வீணான காரியத்திலும் வீணான விஷயத்தில் பேசியதில்லை என்ற ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோமே. என்னுடைய நண்பர் ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், என்னுடைய நண்பர் தேவையில்லாத பைக்கில் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலும் பார்க்கிறோம் அல்லவா, இளம் துடிப்புகள் ஒரு டீ குடிக்கிறதுக்காக வேண்டி இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறான். போகிற வழி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடுகிறது. பெற்றோர்கள் கவலையோடு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? என்னுடைய நண்பருக்கு நான் செய்ய வேண்டிய விஷயம் நசீஹத் என்ன, என்னுடைய நண்பர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உபதேசங்கள் என்ன. இடையில கூட ஒரு கேள்விப்பட்ட, எனக்கு ஏர்வாடியே ஏதோ ஒரு ஊர் நினைக்கிறேன், எங்க பக்கத்துலதான் நினைக்கிறேன், அப்படிதானா? எங்க காவலுக்குனர் போற வழியில பாருங்க, ஒரு இளம் பேரண்ட்ஸ் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைங்க மீது எவ்வளவு ஆசை வச்சிருப்பாங்கம்மா. என் பிள்ளை எனக்கு அது செஞ்சு தருவான், என் பிள்ளை எனக்கு என்ன, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கஷ்டங்களை போக்கிடுவான், என் பிள்ளை நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நீக்கி எனக்கு மாஷால எனக்கு நிம்மதியான வாழ்க்கை என் பிள்ளை தருவான்னு எவ்வளவு இஸ்திகாமத்தோட பேரண்ட்ஸ்கள் இருந்திருப்பாங்க, பெற்றோர்கள் எவ்வளவு ஆர்வமாட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நிலையை அல்லாஹ் அந்த நிலை அப்படியே மாறிடுச்சு. காரணம் என்ன? இஸ்லாத்துடைய மாஷாவுல அவங்ககிட்ட இல்ல, இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டல் பேசிக் அவங்ககிட்ட இல்ல. அல்லாஹ்வுடைய சொன்ன அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இன்றைக்கு எவ்வளவோ நம்முடைய சமுதாயத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல இனி வரைக்கும் இளைஞர்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? தொழுகை இல்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூடுதலாக நம்முடைய சமுதாயத்தை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட ஒரு அலட்சியம், இதை விட ஒரு கொடுமைத்தனம், இதை விட ஒரு மோசமான நம்ம சமுதாயத்தில் வேற எதுவும் இல்லை. தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யக்கூடிய இறுதி கடமையை கூட என்னுடைய மகன் செய்ய முடியல, தெரிய மாட்டேங்குதுமா. நான் இருக்கிறமா, என்னுடைய வாப்பா மௌத்தாராங்க, என் வாப்பாவுக்கு என்னுடைய உம்மாக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமை ஜனாசா தொலைக்க தெரியுமா? எனக்கு வேதனையாட்டு இருக்குது நம்ம சமுதாயத்துல. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கடமையை கூட நாம் செய்யவில்லை என்றால், இந்த கடமையை கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக் கொடுக்கவில்லை என்றால், இதை விட பெற்றோர்களுக்கு வேற கைசனம் ஒன்றும் இல்லை. மாஹவுல் இல்ல, இஸ்லாத்துடைய மாஹவுல் எல்லாம் வளர வளர அப்படியே ஒளிந்து செல்கிறது எல்லாமே. பிள்ளைகள் அப்படியே வேற இடத்துல உருவாக்கிட்டு போறோம். ரொம்ப கவலையாட்டு இருக்கும் சமுதாயத்துல. தொழுகை இல்ல, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலை வருகிற பொழுது பேரண்ட்ஸ் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் யாரோடு சேர்றான், எந்த நண்பரோட பழக்க வழக்கம் வச்சிருக்கிறான், என் பிள்ளை நல்ல பையனோட தான் இருக்கிறானா, என் பிள்ளை நல்ல 5 நாள் தொழுகையாளிகளாட்டு இருக்கிறானா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஜெனரேஷன்ல கொஞ்சம் வித்தியாசப்பட்டுட்டாங்கம்மா. பாப்பா தொழலைன்னா, பாப்பா தொழாம இருந்து பிள்ளை இப்ப தொலைப்போன்னு சொன்னா பிள்ளை என்ன செய்ய, பாப்பா பாத்தியோ நீ மேல தொலை பண்ணிடுறாருன்றோம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இருந்து பெரிய பிள்ளைங்க கேட்கக்கூடிய நிலைமைக்கு வளர்ந்துட்டாங்க. ஏன்னா அப்படியே ஒரு சமுதாயம் அப்படியே மேலோட அப்படி மேல ஏறுது. அப்ப நம்ம என்ன புரியணும் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் நாம் முதல்ல சரியாக வருது, என் பிள்ளை கரெக்ட் ஆயிருமா. ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு நாளைக்கு 5 வசனம் மனப்பாடம் பண்ணணும், ஒரு 5 வசனம் படிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி ஒரு நியத்து வைங்க, நோன்பு வர போகிறது. அந்த நோம்புடைய நாட்கள் ஒரு நாளைக்கு 5 வசனங்களை பார்த்து படித்தால் போதும். அடியே பாப்பா உங்க பிள்ளை அப்படியா பாப்பா படிக்கிறாங்க, நம்ம சும்மா குரானை கையில எடுத்துட்டாலே போதுங்க, அவளுக்கு ஆசை வந்துடும். அவன் பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க, பிள்ளைகளுக்கு குரானை தூக்கிட்டானீங்களேன் அவனுக்கு அந்த ஈர்ப்பு உள்ள தூக்கம். அப்படிப்பட்ட குரானத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த குரான் நல்ல நிவாரணம் இருக்குங்கிறான், இந்த குரான் நல்ல மன அமைதி இருக்குங்கிறான். இந்த குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு A to Z எதுவெல்லாம் வேண்டுமோ அனைத்தையும் இந்த குரானை நாங்கள் உள்ளடக்கி வைத்திருக்கிறேன். அந்த குரானை நீங்கள் படியுங்கள், அந்த குரானை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று தான் அல்லாஹ் அவருடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. இதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒற்ற தோழனாக இருக்கிற உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன நாங்க சொன்னாங்க. அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பலா ஆம் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னஹா கதாலிக் யா அபூபக்கரே, என்னுடைய தோழரே, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இத்தனை நாட்களாக நான் இப்படி இருந்து விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி அமைத்து விட்டேனே என்று சொல்லி உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு.
இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்களை குறைஷி மக்கள் எல்லாம் அவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க, கடுமையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா நீ புதுசா ஒரு கொள்கை கொண்டு வந்துட்டியா, புதுசா மார்க்கத்துக்குள்ள நீ வந்துட்டியா, நீ முஹம்மதுங்கிற அல்லாஹ்ங்கிற, நீ என்னடா இப்படி எல்லாம் மக்கள் பேசுகிற பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் குறைஷி மக்கத்திலேயே அவர் கண்ணியமாக ஒரு மதிப்பு மிக்கவராக இருந்த ஒருவரை இழிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை ஒருபோதும் விடவில்லை. என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாம் என் உள்ளத்தை பிளந்தது, உள்ளத்தை உருவாக்கியது, உள்ளத்தை புரட்டி எடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி, அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். என்ன அற்புதமான பிரார்த்தனை பாருங்கம்மா. நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? ஏன்னா சைத்தான் எப்ப நம்ம பிள்ளைகளை அப்படி விரட்டி அப்படி ரோட்டை மாற்றி விடுவான்னு தெரியாது. அதனால நம்ம பிள்ளைகள் அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் சப்பித் அப்படின்னா என்ன அர்த்தமா? உறுதிப்படுத்து. உன் மார்க்கத்தின் பால் என் பிள்ளைகளை உறுதிப்படுத்து, என்னுடைய சந்ததிகளை உறுதிப்படுத்து. அதனாலதான் பிள்ளையை வயிற்று சுமக்கின்ற பொழுது தன்னை பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான குழந்தை எனக்கு புரியாளன் அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செய்கிறனே, அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்கிறனே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குழந்தையை தருகிறானே, அந்த குழந்தையை இந்த சப்பித்தோடு மார்க்கத்துடைய உறுதித்தன்மையோடு நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும் சொன்னா கண்டிப்பாக உருவாக்கணும். நீ வரக்கூடிய நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்துடைய மார்க்கம் இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப கேள்விக்குறியாக மாறிவிடும், ரொம்ப கேள்விக்குறியாக மாறிவிடும். அதனால பெற்றோர்களாக இருக்கிற நம்ம எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபட்சமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க இடத்துல இருந்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள்மா. இதெல்லாம் ரொம்ப அழகாட்டு இருக்கும். கேட்கவே அவங்க உஸ்மான் அவங்களை பத்தி இன்னும் படிக்கலாமே, அவங்கள பத்தி இன்னும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி அழகான விஷயங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் இருக்கிறாங்களேம்மா, அவங்க என்ன செய்வாங்கன்னா அதிகமாக வெட்கப்படுவாங்க. அவங்க வெட்கத்திற்கு அவ்வளவு இனிமையாட்டு இருக்குமா. அதாவது வெட்கம் இருக்கு பாருங்க, வெட்கம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஒரு உன்னதமான ஒழுக்கம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வெட்கப்படுறது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான ஒன்று. அந்த வெட்கம் என்பது நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். தவறு செய்யக்கூடாது, வெட்கம் வருகிற பொழுது நம்ம இன்னும் தவறுல ஈடுபடக்கூடாது, வெட்க உணர்வோடு நம்ம இருந்தோம்னு சொன்னா பொய்யானதை பேசக்கூடாதுங்கிற எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள. அப்ப இந்த வெட்கம் என்ற ஒரு விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த ஒரு முக்கியமான அம்சமாக திகழ்ந்தவர் தான் யாரு? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு அதிகமாட்டு வெட்கப்படுவாங்க. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கம்மா, அல் ஹயாஉ மின் ஷுஅபத்து மினல் ஈமான் அப்படின்னு சொன்னாங்க. ஈமானுடைய ஒரு பகுதிமா, ஈமானுடைய ஒரு பகுதி வெட்கப்படுறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஈமான் என்பது 6 அடிப்படை அம்சங்கள் இருக்கிறது. ஈமானுக்கென்று சில கிளைகள் இருக்கிறது. அந்த கிளைகள் ஒரு கிளை என்ன தெரியுமா? ஷுஅபத்து மினல் ஈமான். அதுதான் என்னது? ஹயா, வெட்கப்படுறது. வெட்கப்படுறது என்பது ஈமான் ஒரு கிளை என்ற ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிஹைர் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வெட்கம் என்பது உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் தரும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வெட்கப்படுறது என்பது உஸ்மான் அலி அவங்களுடைய ஒரு குணமாட்டே இருந்திருக்குது. அந்த குணத்தை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்கி கொடுக்குறாங்க. இந்த வெட்கம் என்பது உங்களுக்கு பிஹைர், நன்மையை மட்டும் கொடுக்கும், அது உங்களுக்கு ஒருபோதும் தீமையை கொடுக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்கன்னா வெட்கப்படுவாங்க. எந்த அளவுக்கு வெட்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அருமையான ஒரு சம்பவம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன அபூபக்கர் இஸ்தஅன அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்கம்மா. எப்படி உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? முஸ்தஜிஉ அலா ஃபிராஷிஹி லாபிசு மிராத்துல் ஐஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா ஒரு சாய்ந்து அப்படியே படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு சாய்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற பொழுது, அல்லது இன்னும் சில ரிவாயத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாய்ந்து இல்ல அல்லாஹ்வுடைய சாய்ந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற ரிவாயத்துகள் எல்லாம் விஷயம் வருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா இஸ்தான உள்ளே வருவதற்கு, வீட்டுக்குள்ள வருவதற்கு அனுமதி கேட்கறாங்க. உள்ள ஆயிஷா இல்லாம இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல உள்ள வழக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாதிபதியாட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டில் நடந்த சில மெசேஜ்களை, செய்திகள் எல்லாம் என்ன செய்வாங்க ஒன்று திரட்டி அதை கொண்டு என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருக்குது, நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி இப்படி இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, இன்னென்ன கவலைகள் எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முறையிடுவாங்க.
இப்படி முறையிடக்கூடிய வழக்கம் அங்க இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ள வருகிறதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஃபகலா இலா ஹாஜதி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி ஃபஅதின லி அபி அபூபக்கர் வ ஹுவ கதாலிக், அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள வந்த உடனே ஃபகலா இலைஹி ஹாஜதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன செய்றாங்க, என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன விஷயங்களா இருக்கிறது அப்படி அப்ப சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, சும்ம இன்ஷரஃப, என்ன செய்றாங்க, பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்டான உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வராங்க. உள்ள வந்து ஃபஅதின லஹு வ ஹுவ அலா தில்க ஹால் ஃபகால ஃபி ஹாஜதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க எப்படி அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் உள்ள வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில உமர் வருகிற பொழுதும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் எல்லாம் மாறுறாங்க, ஹாஜத்தெல்லாம் சொல்றாங்க, தேவைகள் எல்லாம் சொல்லிட்டு சும்மா இன்ஷால்லா பிறகு என்ன செய்யறாங்கன்னா சென்று விடுகிறார்கள். சும்மா ஜா உஸ்மான், இங்கதான் பிரச்சனை இருக்கு, இங்கதான் ஆரம்பிக்குது. உஸ்மான் இப்னு அஃபான் உள்ள வருகிறார். உள்ளே வருவதற்காக சும்மா இஸ்தஅன அலைஹி ஃபஜலஸ ஃபகால லி ஆயிஷா இஜ்மா அலைஹி சியாபக் ஃபபகலைத இலா ஹாஜதி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது வரைக்கும் ஒரு சாய்ந்து இருந்தவங்க உஸ்மான் உள்ள வாரான்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையெல்லாம் சரி பண்றாங்க. ஆடையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்களும் கொஞ்சம் உங்க ஆடையை சரி பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் உங்க ஆடையை கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுங்க அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஆயிஷா அவங்க தன் ஆடையை சரி பண்ணிட்டு கலைத்த இலைய ஹாஜத்துக்கு சும்மா இன்ஷரஃப, பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார். வந்து எல்லா செய்தியும் ஹாஜத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு உஸ்மான் அவங்க சென்று விடுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷாக்கு கேள்வி எழுப்புகிறது, யார் ரசூலுல்லாஹ், நீங்க அபூபக்கரும் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க, சரிங்களா? ரெண்டு பேரும் உள்ள வரக்கூடிய நிலையில நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி இருந்தாங்க, சாய்ந்த நிலையில. மாஷா அல்லாஹ், அப்ப உன்னிப்பா நீ கவனிக்கதான் செய்யற, மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்ப சாய்ந்த நிலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களையே சரி சாய்ந்த நிலையில அமர்ந்து இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள வரும்பொழுது அல்லாஹ் எப்படி ரெடி பண்ணி அப்படி ரெடியாகி நின்னுட்டாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மாலி லம் அரக ஃபஸஅத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களுக்கு என்னதான் ஆயிருச்சு, உங்களுக்கு என்ன ஆயிட்டு, உங்களுக்கு மாலி லம் அரக், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் லி அபூபக்கர் வ உமர் கமா ஃபஸஅத் லி உஸ்மான், உமர் வந்தாங்க, அபூபக்கர் வந்தாங்க, வரப்படும் போது நீங்க அப்படியே இருந்தீங்க, உஸ்மான் எல்லாம் வர மட்டும் உங்களுக்கு என்னதான் ஆயிருச்சு, தன் ஆடையை சரி பண்ண சொல்றீங்க, நீங்களும் தன் ஆடையை சரி பண்ணிட்டு இருந்தீங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்ன உஸ்மானு ரஜுலுன் ஹய்யூ, உஸ்மான் இருக்கிறார்ல ஒரு பயங்கரமா வெட்கப்படுவார். அவன் யார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன் மனைவிட்ட சொல்றாங்க, பாருங்க பயங்கரமா வெட்கப்படுவார். ஹய்யூ, வெட்கத்திற்கு எடுத்துக்காட்டு அவங்க தான், அவ்வளவு வெட்கப்படுவாரு. அப்போ அவ்வளவு வெட்கப்படக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க அவங்கள பத்தி சொல்றாங்க, இன்ன ஹஷீத இன்ன அத்ன லஹு அலா தில்க ஹாலின் அலா யப்லஹு ஃபீ ஹாஜதிஹி, நான் வந்து அப்படியே ஒரு சாஞ்சி இருந்தா வெட்கப்பட்டுட்டு உஸ்மான் அவங்க அவருடைய தேவைகளை எல்லாம் என்ன சொல்லாம கலைந்து போயிடுவாரோ, சொல்லாம சென்று விடுவாரோ என்று நினைத்துத்தான் என்ன ஆடையெல்லாம் சரி பண்ணி சொன்னேன். அதான் உன்னையெல்லாம் சரியா இருக்குது, என்னென்ன சரி பண்ணி உட்கார்ந்துக்கிட்டேன். ஏன்னா அவர் என்னிடத்திலிருந்து தேவைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர் அவ்வளவு வெட்கப்படுவார், அவ்வளவு வெட்கப்படாம உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க. அது மட்டும் இல்லாம உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பத்தி சொல்லக்கூடிய சில இமாம்கள் சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல அஸ்தஹி மிம்மன் தஸ்தஹி மினல் மலாயிகா, மலக்குமார்களே உஸ்மான் இப்னு அஃபானை பத்தி வெட்கப்படுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், இப்படி பாருங்க, மலக்குமார்களே உஸ்மான் இப்னு அஃபானை பத்தி வெட்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு வெட்கப்படக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு ஒரு அவங்களுடைய வரலாறுகளுக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு படிப்பினை பாருங்க. நம்ம இடத்துல வெட்கம், அந்த ஒரு குணம் நம்ம கிட்ட உருவாகணும். நம்ம கிட்ட நம்ம ஒரு தவறு செய்கிற பொழுது அந்த தவறை செய்கிற நேரத்துல நம்ம நினைக்கணும், நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், 4 சோற்றுக்குள்ள நான் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை யாரு பாக்குறான், வெட்க உணர்வு இல்லாமல் நம்ம நினைக்கிறோம். உங்க சமுதாயத்துல இன்னைக்கு வெட்கம் வந்து ஒன்று பரவும் வந்துச்சுன்னீங்களேன், தவறுகள் இருந்து கவசமாட்டு வெளியே வந்துடுவோம். தவறு நம்ம கிட்ட இருக்காது, தவறான விஷயம் நம்ம கிட்ட ஈடுபட மாட்டோம். அதைத்தான் உஸ்மான் வாழ்க்கை நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. அதிகமாட்டு வெட்கப்படுவாங்க, அதிகமாட்டு வெட்கப்படுத்துற நபராக இருந்திருக்காங்க. மலக்குமார்களே உஸ்மான் இப்னு அஃபானை பத்தி வெட்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அதே மாதிரி உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பத்தி இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழகாட்டு ஒரு செய்தி சொன்னாங்க பாருங்க. உஸ்மான் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இன்னஹு கான லி யகுனு ஃபி பைத்தி, உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது வல் பாபு அலைஹி முக்லகுன், ஹஸன் பஸ்ரி அவங்க சொல்றாங்க,
ஒரு சிறந்த ஒரு தஃசீர் வல்லுநர். அவங்க அழகாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. உஸ்மான் இப்னு அஃபானை பத்தி சொல்றாங்க, உங்க வீடு பூட்டப்பட்டு இருக்குது, உங்க கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் தன்னுடைய வீடுகள்ல நின்றவர்களாக குடிக்க மாட்டார்கள். வீடு பூட்டப்பட்டு இருக்குது. அவங்களுடைய வெக்க உணர்வு அந்த வெக்கத்தை பத்தி விலக்கி கொடுக்குறாங்க. அவங்க வெக்கம் எப்படி பட்டிருக்கிறாங்க அப்படின்னு, நின்றவர்களாக குளித்தது இல்லை, குளிக்க மாட்டாங்க. உடனே சொல்றாங்க, அவங்க என்ன அழகாட்டு சொல்றாங்க பாருங்க, நான் நின்று குளிக்கிற பொழுது என்னிடத்திலிருந்து ஏதாவது ஹயா, ஏதாவது வெக்கம், ஏதாவது தென்பட்டு விடுமோ என்று நினைத்து நான் பயப்படுறேன். ஏதாவது வெக்கமனம் இல்லாம ஏதாவது இதாகிடுமோ, வெக்கமனம் இல்லாமல் இதை யாராவது பார்த்து விடுவாங்களோ என்று நினைத்து நான் நின்று குளித்ததாகவே இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்கன்னா அந்த அளவிற்கு வெக்கப்படுவார், அந்த அளவுக்கு வெக்கத்தோடு இருந்திருக்கிறாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அஃபான். அவங்களை பற்றி ஹஸன் பஸ்ரி விலக்கி கொடுக்கிறார். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்தஹ் மா ஷி'த. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாட்டு சொன்னாங்கமா, இதா லம் தஸ்தஹி, நீங்க வெக்கப்படவில்லை என்றால் ஃபஸ்தஹ் மா ஷி'த, நீ நாடியதை செய்து கொள்ள அப்படின்னா. நீ என்ன நினைக்கிறியோ, உன்ட வெக்கம் இருந்தா நீ கொஞ்சம் உஷாராயிடுவ. வெக்கம் இல்லை நீங்களேன், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்தஹ் மா ஷி'த, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நீ இஷ்டத்துல செஞ்சுக்கோ. அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டாங்க அப்படி. ஏன்னா அந்த வெக்கத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குங்கிறாங்க. உனக்கு வெக்கம் இருந்ததுன்னு சொன்னா நீ என்ன செய்வன்னு சொன்னா, உன் வாழ்க்கை வெக்கத்தோடு இருக்கிற பொழுது நீ மாஷால நீ எங்கேயும் மேல போயிருவ. உன் வெக்கம் இல்லை என்றால் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ செஞ்சுக்கிட்டு போய் உன்னை பெருசாவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். உன் வாழ்க்கை என்ன நினைக்கிற செஞ்சுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இதை ஒரு செய்தியாகவே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவிற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா கடுமையாக வெக்கப்படக்கூடியவங்க இருந்திருக்காங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு சொன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, இயானத்துல் குர்ஆன். இது ரொம்ப முக்கியமா. இதுல குர்ஆனோடு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதிகமாக தொடர்பை ஏற்படுத்திக்கிறார். குர்ஆனோடு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதிகமான தொடர்புகள். எப்பவும் அவங்க கையில குர்ஆனோடு தான் இருப்பாங்க. அவங்க என்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குர்ஆன் தான் அவங்களுடைய வாழ்க்கை, குர்ஆன் தான் அவங்களுடைய உயிர், குர்ஆன் தான் அவங்களுடைய உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இயானத்துல என்ன அர்த்தம்? தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு அர்த்தமா. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, குர்ஆனோட அதிக தொடர்பு நமக்கு ஏற்படும். நமக்கு அது ஏற்படுகிற பொழுதுதான் நம்ம இன்னைக்கு இயல்பான விஷயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, குர்ஆன் ரமலானுடைய நாட்கள்ல மட்டும் நம்ம வெளியே எடுக்கிறோம். மீத நாட்கள்ல குர்ஆன் வீட்டுக்குள்ள பீரோல ஜம்முன்னு அழகாட்டு சந்தனத்தை முக்குள்ள பூசி ஜம்முன்னு உள்ள ஏற்றி வச்சுக்கிடுவோம். கரெக்டா நோம்பு அப்படி ஸ்டார்ட் ஆன உடனே ஜம்முன்னு அப்படி புதுசா எடுக்கும், அப்படி சிரிச்சுட்டே எடுப்போம், எடுத்து ஜம்முன்னு வச்சுக்கிடுவோம். குர்ஆன் என்பது ஒரு பார்ப்பதற்கோ காட்சி பொருளுக்கோ கிடையாது. குர்ஆன் என்பது ஏதோ வீட்டுல என்கிட்ட எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு குர்ஆன் இருக்கு. என் வீட்டுல இன்னைக்கு நம்ம குர்ஆனை எப்படிமா பாக்குறோம்? பேப்பராத்து தான் பாக்குறோம். குர்ஆன் எப்படி பாக்குறோம்? பேப்பர். என் புக்ல இருக்கிற ஒரு பேப்பர் மாதிரி இன்னைக்கு பேப்பர், அவ்வளவுதான். ஒரு பிரிண்டிங் பண்ணி வந்திருக்குது. இந்த குர்ஆனுக்காக நம்ம என்ன தியாகம் செஞ்சிருக்கோம்? ஒண்ணுமே செய்த தியாகம் தான். ஒரு பேப்பராட்டு தான் இந்த குர்ஆனை பாக்குறோமே தவிர, இந்த குர்ஆனை நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய சொல்லுன்னு நினைங்க. அந்த அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சொல்லும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். ஒரு பொக்கிஷம் இது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த பொக்கிஷத்தை அவங்க மறந்துடுவான். ஆனா அவனுக்கு கொடுத்த ஆக சிறந்த ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் தாங்க. இந்த குர்ஆனை அவங்க நினைக்கட்டும், உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாகிருங்கிறாங்க. இந்த குர்ஆனை நினைங்கள். இப்னு கய்யிம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி அது. அப்ப இந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கணும், குர்ஆனோடு இருக்கணும். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னா, பிள்ளைகளை கர்ப்பப்பையில சுமக்கின்ற பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இனிமே நியத்து வச்சிடும், என் பிள்ளை ஹாஃபில் ஆகணும், என் பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு திறமையை நம்ம மாஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுக்கு உள்ள வந்த உடனே இங்க இருக்க ஒரு சகோதரர் நம்ம சொல்றாப்ல, இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் இருக்கு. அந்த பணிகள் நடக்கும் பொழுது எங்களுடைய முழுக்க நோக்கம் என்னன்னா, எங்க பிள்ளைகளை ஹாப்பிலா உருவாக்கணும். மாஷா அல்லாஹ் அருமையான நியத்துமா கிடைச்சிட்டு இருக்கு. நீங்களா பொக்கிஷன் அவங்க ஹாப்பிலா. அதுக்கடுத்து நம்ம சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் பிள்ளைங்களை எல்லாம் ஹாஃபிலாட்டு உருவாக்கி நம்ம பிள்ளைங்க இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் வேற விட்டு தொலை வைக்க போகணும். நம்ம டிமாண்டா வரணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம டிமாண்ட் ஆகணும். களக்கால இருந்து பிள்ளைங்க அனுப்பணும், எங்களுக்கு ஹாஃபில்கள் தேவை, ஹாஃபில்கள் தொழுகைதான். இன்னைக்கு ஹாஃபில்கள் இல்லமா தொழு வைக்கிறதுக்கு வேதனையாட்டு இருக்கு. நம்ம சமுதாயத்துல நம்ம ஊர்கள்ல ஹாஃபில்கள் இல்ல தொலை வைக்கிறது இருக்கு. வட மாநிலத்துக்கு நாளை இறக்குறோம். அவனுக்கு மொழி ஒண்ணும் தெரியாது, தொழுகையுடைய நுட்பங்கள் தெரியாது, தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது, அல்லது தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் ஏதாவது மகூல பின்னாடி தொழக்கூடியவங்க போய் இமாம்னு கேட்க முடியும். அவருக்கே தெரியுதுன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன நிலையை சமுதாயம் போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளை எப்படி ஒரு மாஹவுல என் பிள்ளை ஒரு ஹாஃப் நீத்து வைங்கம்மா, பெற்றோர் நீங்க நினைச்ச கண்டிப்பா முடியுமா? வேற யாரும் நினைக்க வேண்டாம். என் பிள்ளை ஒரு ஹாஃபிலா வரணும், என் பிள்ளை ஒரு ஹாஃபிலாவா உருவாகணும். இந்த நியத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்க உள்ளத்துல ஆணித்தரமா வைங்க. இதை இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பள்ளிவாசல் நம்ம பிள்ளைகள் நம்முடைய ஹாஃபிதுகள் என் பிள்ளை தொலை வைக்கிறான், நம்ம அதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும் நமக்கு? என் பிள்ளை தொலை வைக்கிறான், என் பெருமை அது வேற, அதெல்லாம் இதுல கொண்டு வரக்கூடாது. என் பிள்ளை அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறான், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் பண்ணி என்னமா ஓதுவ? வஜ்ஜகத்தை அடுத்து என்ன ஓதுவீங்க? மாஷா அல்லாஹ் அல்ஹம்து சூரா ஓதுறீங்க, சூரா ஃபாத்திஹா ஓதுறீங்களாமா? அது என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்க புகழ்ந்து ஓதிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களே அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறீங்க இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுறீங்க இல்லையா, இதை வந்து என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பார்க்கிறான். நீங்க அல்லாஹ் பாத்தீங்களா? இல்ல, ஆனா அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். நீங்க ஓதக்கூடியதை அல்லாஹ் பார்க்கிறான். மாஷா அல்லாஹ். இப்படி தொடர்போடு பள்ளிவாசல் இருக்கிறீங்களா, இது இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு உள்ள வரணும், வைக்கணும், பிள்ளைங்களை பயான் கேட்க வைக்கணும், பிள்ளைங்க நேர்வழி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்களை கொண்டு வந்து உட்காந்து ஓத வைக்கணும், அது படிக்க எல்லாம் செய்யணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து நம்ம இதோடு உருவாக்குற பொழுது நம்ம பிள்ளைங்க அப்படி பெல்ட் மாதிரி இருப்பாங்க, அப்படி உறுதியோடு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். மாஷா அல்லாஹ். ஒரு அழகாட்டெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ், அல்லாஹ்தான் இறைவன் என்று அதுல இஸ்திகாமத்தோடு உறுதியோடு யார் இருக்கிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், நீங்க இறைவன் அல்லாஹ்தான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த இறைவன் அல்லாஹ் ஒருவனைத்தான் நான் வணங்குவேன் என்கிற உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், பயப்படவும் வேண்டாம். பயப்படவும் செய்யாதீங்க, கவலையும் படாதீங்க. உங்களோட நான் இருக்கேன்னு அர்த்தம், அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னா, குர்ஆனோடு அதிகமாட்டு என்ன செய்யணும்? ஈர்ப்புகள் தொடர்புகள் நம்ம கிட்ட ஏற்படணும். நம்ம நியத் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிதா ஆயிருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிலாட் ஆகி நம்ம டிமாண்ட் ஆகணும். நம்மளை இன்ஷா நம்ம களக்காடு பகுதியில இருந்து இன்ஷா அல்லாஹ் இமாம்களை வந்து கூப்பிடணும். நாங்க தொலை வைக்கிறதுக்கு இந்த சைட்ல இருந்து நாங்க ஒரு 5 பேரை தாரோம், இந்த யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, எத்தனை 10 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, 20 ஜூஸ் இந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. எங்க பிள்ளைகளுக்கு திறமையான பிள்ளைங்க அந்த மாதிரி உருவாங்கணுமா? சரிங்களா? நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு நான் போகும்போது ஒரு அழகான வழிமுறை சொல்லித்தரேன், எப்படி ஓதுங்கிற ஒரு வழிமுறை நான் சொல்லித்தரேன், அதை இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப வந்து உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாங்கன்னா, நிறைய தொடர் குர்ஆனோடயே இருப்பாங்க. அவருடைய கல்வி எப்படின்னா குர்ஆனை நெஞ்சு போதில வச்சுக்கிட்டே போவாங்களாம். உஸ்மான் இப்னு அஃபான் அவ்வளவு ஒரு குர்ஆனோடு ஈர்ப்பு உள்ளவங்க உஸ்மான் இப்னு அஃபான். இது உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, திருமறையில ஒரு வசனம் இருக்குங்க. இந்த வசனம் என்பது உஸ்மான் இப்னு அஃபானுக்குத்தான் சொல்லப்பட்டது என்று இப்னு உமர் அவங்க சொல்றாங்க. வேற யாருக்கும் இந்த வசனம் சொல்லப்படல. என்ன வசனம் அது? ஏன்னா உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாரு தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கைய 2 ஆட்டு பிரிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கைய 2 ஆட்டு பிரிப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அதிகமான நேரங்கள் குர்ஆன் ஓதுவதற்கு செலவிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவோம்? கேட்டா ஒரே கேள்வி. நம்ம இன்னைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவோம்? சுபஹ் தொழுவோமா? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அதே தொழுவோம். மாஷா அல்லாஹ். அப்ப நமக்கு ஒரு தூங்கு நைட் ஆனா நமக்குள்ள ஒரு டைம் வச்சுக்கணும். போன்ல பார்க்க கூடாது. போன் பாப்பியா? கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். பாக்குறதா இருந்தா கம்மி பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடணும்னா கம்மி பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் வாப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். புரியுதா? வாப்பா அம்மா நமக்கு நன்மையை செய்ய சொல்லுவாங்களா, தீமையை செய்ய சொல்லுவாங்களா? நன்மையை மட்டும் தான் நமக்கு செய்ய போறாங்க. நமக்கு வாப்பா அம்மா என்னைக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. நமக்கு
நம்முடைய வாழ்க்கையில நல்ல கட்டத்துக்கு போகணுக்கான நமக்காக வேண்டித்தானே உழைக்கிறாங்க வாப்பா அம்மா, அப்படித்தானே? வாப்பா எதுக்கு கடல் கடந்துட்டு உழைக்கணும்? ஏன் உள்ளூர்ல வேலை இல்லாமலா? நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நல்ல திறமையாட்டு உருவாகணும், என் பிள்ளை நல்ல வேலை இடத்துல உட்காரு, என் பிள்ளை ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கும், இந்த ஒரு கான்செப்ட் தான் வாப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அப்போ வாப்பா அம்மா சொல்றதை நம்ம கேட்கணும், சரிங்களா? அப்போ உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரலியல்லாஹு சொன்னா 2 வகையாட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பிரிச்சிருக்காங்க. ஒன்று, குறைவாட்டு தூங்குவாங்க, அதிகமாட்டு ஓதுவாங்க. ஏன்னா தூக்கம் தான் நம்மளோட குர்ஆனோட தொடர்பு விஷயங்களை கம்மி பண்ணும். நல்லா பாருங்க, ரமலானுடைய நாட்களை தஹஜ்ஜுதுக்குள்ள எழுந்துருவோம். ஏன்னா சகருடைய உணவுகள் இருக்கிறது, சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி அந்த நாட்களை 1 மாசம் பழகிடுவோம். சகோடைய நேரம் எழுப்பின உடனே அன்னைக்கு நம்ம நீட் வைப்போம், ஒரு 10 நோம்பு, 5 நோம்பு உட்காந்து ஓதணும், இன்னைக்கு எப்படியாவது ஓதி முடிச்சிடணும், ஒரு ஜுஸுவை முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீயத்துல உட்காந்துருப்பான். ஒரு பக்கம் தான் ஓதுமா, கண் அப்படியே பூமி தட்டி தட்டி எழுப்போம், நம்மளையே தட்டி தட்டி கீழே கொண்டு போயிட்டு வரோம். ஏன்? தூக்கம் நம்மள அப்படியே ஆழ்த்தும். ஏன்னா நைட்டு நமக்கு தூக்கம் கம்மி, நைட்டு தூங்குறது கம்மி, விளையாட்டு, டிவி, போன் இதனால கம்மி, பேச்சு இதனால கம்மி. இதனால நமக்கு என்ன ஆகும்னா பிரச்சனை அங்க வந்துடும், சகர்ல வந்துடும். இன்னும் சில நபர் இருக்கிறாங்க, சகருடைய நேரத்துல சாப்பிட்டுட்டோம் நீங்களேன், சகரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இமாம் என்கிட்டயே சொல்லி இருக்கிறாங்க டைரக்டர், இமாம் ஒரு குட்டி உறக்கம் போடலன்னு நீங்களேன் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாட்டு இருக்கும் பஜர் அப்படிமா. ஆனா குட்டி உறக்கம் போட்டாச்சுன்னா பஜரு முடிஞ்சிருச்சு, அங்க பஜரு முடிஞ்சிச்சு. ஏன்னா முடிஞ்சு தூக்கம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு நம்மளே நார்மலுடைய நாட்களை பாருங்க, அலாரம் வைப்போம் அலாரம் அடிக்கும் ஆஃப் பண்ணி படுத்துக்குவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே பஜரு காலம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும்னு சொன்னா நமக்கு தூக்கம் கம்மியாகணும், ஓதுதல்ல கூடுதல் இன்ட்ரெஸ்ட் வரணும். அதை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும், ஓதுதல நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதைத்தான் என்ன செஞ்சாங்கன்னா உஸ்மான் இப்னு அஃபான் செஞ்சிருக்கிறாங்கம்மா. எந்த அளவுக்கு பாருங்களேன், குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் என்பது உஸ்மான் இப்னு அஃபானுக்குத்தான் சொல்லப்படுகிறது, வேற யாருக்கும் இல்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு ஆணித்தரமாட்டு சொல்றார். அவருக்கு தாங்க இந்த வசனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எப்படி அந்த வசனம் எப்படி சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன். அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா இல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜுஉ ரஹ்மத்து ரப்பிஹி. என்ன அழகான்னு சொன்னாங்க பாருங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அவரை பார்த்து சொல்றாங்க, அவர் ஆனா இல்லைலி, அவர் இரவிலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா சாஜிதன் கொள்ளக்கூடியவராக, சுஜூது செய்யக்கூடியவராக இருந்தார். மேலும் அவர் நின்று வணங்கக்கூடியவராகவும் இருந்தார். அவரை போன்று யாரும் இப்படி வணங்கியதாகவே இல்லை. ஏனென்றால் அவர் மறுமையை நினைத்து அதிகமாக பயப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார். மறுமையை நினைத்து பயப்படக்கூடியவராகவும் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை எதிர்பார்த்தவராகவும் அவர் இருந்திருக்கிறார். வேற எந்த நோக்கமும் அவருக்கு அல்ல. உஸ்மான் இப்னு அஃபான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு அவருடைய நிலையை பாருங்க, அவருடைய வாழ்க்கை அனைத்தும் மறுமைக்காகவே இருந்திருக்கிறது. என் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, ஜீரோ, எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடைக்க போறது அல்ல, இதை விட ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்தமான ஒரு உலகத்தை என் ரப்ப எனக்காக வச்சிருக்கிறான், அதற்காக வேண்டி நான் தயார்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு சொல்றாங்க. எனக்கு ஆகிரத்து முக்கியம், அல்லாஹ் முக்கியம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் எதையும் செய்வேன் என்ற ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன ரப்புக்காக, என்னை படைத்தவனுக்காக என்னுடைய அனைத்தையும் நான் அவனுக்கு முன்னோக்குகிறேன் என்று இரவு முழுவதும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு ஈடுபாடு, அந்த அளவிற்கு குர்ஆனோடு தொடர்பு, அந்த அளவு இந்த வசனம் என்பது உஸ்மான் இப்னு அஃபானுக்குத்தான் சொல்லப்பட்டது என்று இப்னு உமர் அவங்க என்ன செய்றாங்க, ஆணித்தரமா சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஈடுபாடு உண்டு அவங்க தொழுகையிலையும் குர்ஆன் ஓதுதலையும் அவ்வளவு ஈடுபாடு. அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் கேட்கிறாமா, நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், எப்ப உங்க உள்ளங்கள் என்னப்பா பூட்டாப்பா போடப்பட்டு இருக்குது, உள்ளங்கள் என்ன பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா, அல்ல உள்ளத்துல வேற ஏதாவது கசடுகள் இருக்கிறதா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா, கொஞ்சம் ஆராய மாட்டீர்களா, கொஞ்சம் யோசிக்க மாட்டீர்களா? இந்த வசனத்தில் எவ்வளவு அழகான முத்தான செய்திகள் எல்லாம் இருக்கிறது, இதை நினைத்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்க மாட்டீர்களா? அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா போடப்பட்டு இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறாமா. இன்னைக்கு ஏராளமான நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல, கவலையாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. பெயர் தாங்கி முஸ்லிம்கள், நான் பெயரில் முஸ்லிம், என் பெயர் என்ன, அந்த என் பெயர் முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் அந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் ஓத சொல்லுங்க. ரொம்ப 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 கேள்விக்குறியாட்டு நீ சமுதாயத்துல இருக்கு.
குரானோட தொடர்பில் குரான் ஓத தெரியவில்லையா? குரான் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்க. குரான் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்க. நமக்கு இந்த உலகத்துல வேற என்ன இருக்க போகிறது? வேற என்னதான் வீட்டுல வேலை இருக்கு நமக்கு? நம்ம வீடுகள்ல இருக்கிற நேரங்கள் எல்லாம் அழகாட்டு குரானுடைய காத்துக்களை கேட்கலாம். அவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு. நம்ம கேட்கும் பிள்ளைகளும் கேட்பான். நம்ம பிள்ளைகளும் கேட்கும்போது அவங்களும் அதே மாதிரி ஓதக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவான். அப்ப இதையெல்லாம் நம்ம தான் உருவாக்கி விடணும். நம்ம தான் உருவாக்கி விடணும் பிள்ளைகளுக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகளை குரானோடு தொடர்பு என்ன சொன்னா ஏற்படுது. உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பத்தி சொல்றாங்க. அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு قال لو طهرت قلوبكم ما شبعت من كلام الله عز وجل. என்ன செய்வாங்க தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை ஃபுல்லா ஓதி முடிச்சுவாங்க. ஓதி முடிச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு டைம் ஓதி முடிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் சந்தோஷப்படுவோம். இப்போ ஹாஃபிலாட் இருக்கிறாங்கன்னா ஒரு சில மதரசாக்கள் என்ன செய்வாங்கன்னா தௌர் அடிப்பாங்க. தௌர் என்று சொன்னால் ஃபுல்லா ஓதி முடிச்சிட்டாங்கன்னா திரும்ப ஒரு டைம் ஓதுவாங்க, திரும்ப ஒரு டைம் ஓதுவாங்க, திரும்ப ஒரு டைம், மொத்தம் 3 தடவை ஓதுவாங்க. சில இடங்கள்ல 10 தௌர் வச்சிருக்கிறாங்க. சில மதரசாக்கள்ல 30 தௌர் 50 தௌர். இப்பெல்லாம் குர்ஆனை ஓதி முடிச்சா திரும்ப ஒரு தடவை ஃபுல்லா முடிக்கணும். 3 டைம் முடிக்காது. சில இடங்கள்ல சில 10, சில டைம்ல 30, சில 50 இப்படி எல்லாம் இருக்கிறது. தௌரான திரும்ப திரும்ப ஓதுறதுன்னு அர்த்தமா. அப்ப உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாங்க தெரியுமா? லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமில்லாஹ். ஆடு சொல்றாங்க பாருங்களேன். அவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை ஓதி முடிச்சுவாங்களாம், திரும்ப ஓதுவாங்களாம், திரும்ப ஓதுவாங்களாம், திரும்ப ஓதுவாங்களாம், ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். ஓதிட்டு சொல்லுவாங்களாம், நான் எவ்வளவு தான் ஓதினாலும் எனக்கு திருப்தி அடையவே மாட்டேங்குன்னு சொல்லுவாங்களாம். எவ்வளவோ நான் ஓதிக்கிட்டே இருக்கிறேங்க, எனக்கு குர்ஆனுடைய முழுவதுமாட்டு ஓதி முடிச்சாச்சு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆனா எனக்கு திருப்தி அடையவே இல்லை. திரும்ப திரும்ப ஓதுவாங்களாம். திரும்ப திரும்ப தன் குர்ஆனோடையே தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பு செஞ்சான். எல்லாம் குர்ஆன். உஸ்மான் இப்னு அஃபான் அதுதான் இயானத்துல குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுலயே உள்ள. அதனாலதான் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் ஒரு எழுத்து சொல்லுவீங்களா 3 எழுத்து சொல்லுவீங்களா? அவன் அங்க பாத்துட்டு இருக்கான். நம்ம சொன்ன உடனே உஷார் ஆயிட்டான். ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10. மாஷா அல்லாஹ். 2 எழுத்துக்கு 3க்கு 30. அலிஃப் லாம்ங்கிறது 3 எழுத்தா 1 எழுத்தா? 3 எழுத்தா. உஷார் தான். சரி, ஓகே. அப்ப 3 எழுத்துக்கு 1 எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப ரமலானுடைய நாட்கள் வரும்பொழுது மாஷா அல்லாஹ் டபுள். ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிடலாம் ரமலான்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல ஓதணும். சரியா? அப்ப உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓதிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சலிப்பே அடைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா குர்ஆனோடு தொடர்பு எடுத்துக்கிட்டு இருந்தா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களை பத்தி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இப்னு தைமியா ஒரு சிறந்த அவங்க சொல்றாங்க, அல் மத்லூப் பில் குர்ஆனி ஹுவ ஃபஹீம் மஆனி துல் அமல் பிஹி فإن لم تكن هذه الهمة الحافظة لم يكن من أهل العلم والذين والله سبحانه وتعالى. அழகாட்டு சொன்னாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்கள் அந்த குர்ஆனை மரணம் செய்த பிறகு அதை மறந்து விடுவது என்பது பெரிய தப்பு. அது செய்யக்கூடாது. 1. 2வது என்னன்னா, குர்ஆனை மரணம் செய்த ஒருவர் அதை கொண்டு அமல் செய்யவில்லை என்றாலும் தப்பு. கொஞ்சம் தெரியல. குர்ஆனை 1 மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு ஜுஸ் மனப்பாடம் பண்ணிருக்கிறேங்க. என்ன ஒரு ஜுஸ் மனப்பாடம் பண்ணிருக்கிறேன்னா அந்த ஒரு ஜுஸ் மனப்பாடத்தோடு வச்சிருக்கணும். மறக்கக்கூடாது. அது மறக்கக்கூடாது, மறக்கடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லணும். மறக்கக்கூடாதுன்னு சொல்றத மறக்கடிக்கப்படக்கூடாது. ஏன்? எந்த தொடர்பு இல்லை. மறந்துட்டோம்னா எந்த தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். அதான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு 10 சூறாக்கள் தெரியும். 10 சூறாக்களும் மனப்பாடம் இருக்குது. ஓதிக்கிட்டே இருக்கணும். அதை மறந்துட்டேன் சொல்லிடுச்சு. அப்ப அது மறதி இல்லாத அளவிற்கு, மறக்கடிக்கப்படாத அளவிற்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா குர்ஆனை நம்ம என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்குங்கிற செய்தியத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் செஞ்சாங்க. அதே போன்று கூடுதல் செய்தி என்ன சொல்றாங்க? வல் அமலு பிஹி. அதை கொண்டு அமல் செய்யுங்கப்பா. சும்மா குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதோட அமல் செய்யுங்க. ஆயத்துல் குர்சி நைட்டு தூங்கும்போது ஓதுன்னு சொன்னா ஓதிட்டு படுங்க அப்படின்னு அர்த்தம். சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ் ஓதிட்டு தான் நைட்டு தூங்கணும்னு சொன்னா அதை பழக்கத்துல கொண்டு வாங்க. சூரா ஆமன ரசூல், சூரா பக்ராவுடைய கடைசி வசனங்கள் நைட்டு தூங்குற நேரத்துல ஓதிட்டு படுங்க. உங்களுக்கு எந்த விதமான கெட்ட கனவுகளும் எந்த விதமான சைத்தானியத்து செயல்பாடுகளும் வராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதை ஓதிக்கிட்டு படுங்க. மனப்பாட சக்தியோடு இருக்கும், மறக்கடிக்கப்பட மாட்டோம். நீங்க நல்லா பாருங்க, மக்களுக்கு ஆயத்துல் குர்சி ஓத சொன்னா
ஆரம்பத்துல கரெக்டா இருக்கும், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அதுக்கடுத்து என்ன ஓதுறான்னு அவனுக்கே தெரியும். அதை ஒரு விஷயம் அப்படின்னு ஓடிடுவான். புரிஞ்சுச்சு? ஏன்? மறக்கடிக்கப்படுது. பிள்ளைங்களுக்கு அது உருவாக்க மனப்பாடம் பண்ணி இருக்கிறான். ஆமன ரசூலும் மனப்பாடம் பண்ணி இருக்கிறான். குர்ஆனுடைய ஒரு வசனம் தான். துஆக்களை மனப்பாடம் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்களுக்கு அவங்க என்ன துஆ செய்வோம்? அடிபொலி, மாஷா அல்லாஹ். பிடிக்காமா? இதான் பிள்ளைகள் அருமை. இப்படித்தான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி துவா செய்யறாங்கன்னா இதை விட ஒரு பொக்கிஷம் நமக்கு வேற. பெற்றோர்கள் இதைத்தான் சந்தோஷப்படணும். என் பிள்ளை எனக்காண்டி துவா இதைத்தான் நம்ம பெற்றோர்கள் சந்தோஷப்படணும். மாஷா அல்லாஹ், என் பிள்ளை அழகாட்டு சொல்ற மாதிரி எனக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனை, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறிய வயதாக இருக்கிற பொழுது என் மீது எப்படி இரக்கம் காட்டினாயோ அதை அவர் இருவருக்கும் இறக்கத்தை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான செய்தி இது. நம்ம பிள்ளைகள் நமக்காக எங்க இருக்கு? இந்த துஆ அல்லாஹ் குர்ஆன்லயே வச்சுட்டானே, குர்ஆன்லயே அல்லாஹ் கொண்டு வந்துட்டானே, ஹதீஸ் குர்ஆன்ல கொண்டு வந்துட்டான்ல. அப்ப இந்த மாதிரியான துஆக்களை எல்லாம் படிங்க, ஓதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிகமாட்டு தொடரும். அது ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, தன் சஹாபாக்கள் எல்லாம் கடை விதிகளுக்கு நடந்து போவாங்களாம். போகக்கூடிய நேரத்துல ஒரு சில சஹாபி என்ன செய்வாங்கன்னா வாயை அப்படியே அசைச்சுக்கிட்டே போவாங்க, அசைச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பூமர் போட்டா அசைச்சுட்டு சக்கச்சக்கத்தான் வச்சுட்டு இருப்போம், அல்லது ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குன்னா வச்சுட்டு வாய் சும்மாவே இருக்காது, எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். சகாபாக்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அப்படியே கடை விதிகளுக்கு நடந்து போனாங்கன்னா நாம அசைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். உடனே அவங்க கேட்கறாங்க, ஏன் நீங்க நாம என்னதான் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்களாம், திக்ரு சொல்லிக்கிட்டே போவாங்களாம் கடை விதிகளுக்கு. இந்த கடை விதிகளுக்கு நடந்து போகும்போது கூட என்ன செய்வாங்க? நாவுகளை திக்ருகளால் நினைத்துக் கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நமக்கு எழுதுவா தெரியும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அலீமுல் ஹலீம். இப்படி ஏராளமான விஷயத்தை படிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய இருக்கிறது. திக்ருகளை பற்றி பேசுறோம்னா அது தனியா பேசலாம். ஒவ்வொரு திக்ருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. ஒரு துவா இருக்குது. அந்த துவாவை நீங்க காலையில சொல்லி மரணம் அடைந்தால் நீங்க சொர்க்கவாதி. மாலையில் அந்த துவாவை சொல்லி மரணம் அடைந்தால் நீங்க சொர்க்கவாதி. இன்ஷால்லா அடுத்த வகுப்பு வரப்போ அந்த துவா நான் சொல்லிட்டேன். பெரிய நீண்ட துவா, அது பத்தி பேச நிறைய பேசிக்கிட்டே போகணும். சரிங்களா? அந்த ஒரு துவா இருக்குது. அதை நீங்க படிச்சீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் பெரிய பாக்கியம் எழுதுவாங்க. அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்ய சொன்னா, நம்ம அப்படியே வாயில அப்படி திக்ருகளை கொண்டு நாம நினைக்க. சரிங்களா? திக்ருகளை சொல்லி நம்ம நாம நினைக்கும் போது பெரிய நன்மைகளை அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க அழகாட்டு சொல்றாங்க, குர்ஆனை மரணம் செய்து வைத்திருப்பவர்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அப்படி மறக்கடிக்கப்பட்டு அப்படி அவர்கள் குர்ஆனோடு அந்த வார்த்தையை தன் வாழ்க்கையை செயல்முறைப்படுத்தாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவர் மார்க்கத்தில் இருந்து குர்ஆனை மரணம் செய்தது என்று சொல்லுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. பிரயோஜனமே கிடையாது. எதுக்கு? மறக்கடிக்கப்பட்டு அதை பற்றி எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லாமல் ஏதோ கேட்ட குர்ஆன் ஹாஃபிஸ் என்னப்பா செயல்பாடு இருக்கு உங்ககிட்ட? நம்ம சிம்பிளா பேர் என்ன? அப்துல் கஃபூர். அப்படியா? சரி, ஓகே. 5 நாள் தொழுக அதெல்லாம் நான் பாத்துக்கலாங்க. குர்ஆன் அதெல்லாம் நான் பாத்துக்கலாங்க. பெயர்ல தான் முஸ்லீம், செயல்ல ஜீரோ. அந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது. குர்ஆன் மரணம் செய்தால் அது மறக்கடிக்கப்படாமல் இருக்கும். எடுத்து படிக்க. ஒரு திசுவா இருந்தாலும் சரி, 10 சூறாவா இருந்தாலும் சரி, 2 சூறாவா இருந்தாலும் சரி, எடுத்து படிச்சேன். ஒரு முறை அல்லாஹ்வுடைய சென்ற சூறாங்க வரும்போது ஞாபகம் வருது, குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன சூறாமா? சரி, ஒரு இடத்துல குல் ஹுவல்லாஹு சூறா தான் கேட்க. அதாவது அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது எப்படின்னா, சூரா இஹ்லாஸ்னா என்னன்னு கேட்க தெரியல. சூரா நாஸ்னு என்ன கேட்ட தெரியல. சூரா ஃபலக்கு தெரியல. அப்ப நான் சொன்னேன் குல் ஹுவல்லாஹு அஹத். அது தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத். அதுதான் நான் முதல்ல குல் சூரா இஹ்லாஸ்னு சொன்னேன். சூரா பேர் தெரியாது. இன்னும் சில பேர் இருக்கிறான், அந்த சூறாவை கூட ஒழுங்கா உச்சரிக்க தெரியாது, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிமா. ஏன்னா அந்த குர்ஆனுடைய தொடர்பு கம்மியாகிட்டே வருது சமுதாயத்துல, ரொம்ப கம்மி. ஏதோ படிக்கிறவங்க என்னவோ சாதம், இதை சொல்லக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய படிப்பை படிச்சவங்க. அதுதான் வேதனையா இருக்கு நமக்கு. அப்ப இந்த குர்ஆனுடைய இந்த வார்த்தையை கூட இந்த வார்த்தை கூட ரொம்ப கவனமா இருக்கணும். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை பற்றி வர்ணனை செய்யக்கூடிய ஒரு வசனம் அது. அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, நீங்க அல்லாஹ்வை பற்றி ஒரு வரை இலக்கணம் சொல்லுங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை எடுத்து படிங்க. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய தன்மை என்ன, வேற எங்கேயும் போக வேண்டாம். குல் ஹுவல்லாஹு அஹத் இந்த ஒரு சூறாவை படிச்சுட்டீங்கனாலே மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்னா யாருன்றது ஏபிஜெட் படிச்சுக்கோங்க. அவ்வளவு இருக்குது குர்ஆன்ல. குர்ஆனை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கறான், எப்பா இந்த குர்ஆனை விட்டுட்டு எங்க பார்க்க? ஐன ததுஹபூன்,
இன்னும் இல்லா திக்ருலில் ஆலமீன். இப்ப அகிலத்திற்கெல்லாம் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மூலமாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை விட்டு ஐன ததுஹபூன், எங்கப்பா போறீங்க அல்லாஹ் கேக்குறாங்க. எங்கப்பா ஓடுற நீ, எதை கண்டு நீ விரண்டு போற நீ? இப்ப உனக்கு இங்கெல்லாம் நிம்மதி இருக்குது, அதை விட்டுட்டு நீ ஓடுறேங்க அல்லாஹ் அல்லாஹ் அப்படியே கேட்கிறான் நம்ம வந்து. அப்ப வந்து அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்ற, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹுமுல் ஈமானா. அல்லாஹ் அப்படியே சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன இதா துக்கிரு, அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அவரிடத்தில் நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி அவரிடத்தில் சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கி விடுங்கிறான் அல்லாஹ். கல்பு இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது உள்ளம் அப்படியே நடுங்குறான். உங்களுடைய ஈமானுடைய அந்தஸ்து அல்ல மேல கொண்டு வைக்கிறான். எங்க? இந்த குர்ஆன் மூலமாக. இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது. இந்த குர்ஆனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகள் கட்டாயமாக கற்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, மன் தஅல்லமல் இல்ம் மன் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு அப்படின்னா. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் முன்னூறு நபிபுரத்தில் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டிய கல்வியை கற்பதற்காக வேண்டி யார் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்கிறாரோ அவர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே மாதிரி கல்வி கற்பதற்காக ஒரு அவையில் யார் அமர்ந்து விடுகிறார்களோ அவர்களோடு மலக்குமார்கள் சூழ்ந்து பாதுகாப்போடு அமர்ந்திருக்கிறார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்படிப்பட்ட அந்தஸ்து குர்ஆனும் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்குன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு கல்வியை, அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை அழகான பொக்கிஷமாக பாதுகாத்தவங்க தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அவ்வளவு ஒரு சிறந்தவங்க. அவங்க குர்ஆனோடு எப்போதும் தொடர்பு ஏற்படுத்த நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணுமா, குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும் சொல்லி கொடுப்போம். அதுக்கு அடுத்தபட்சமாக மூன்றாவது விஷயம், உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்னா, அன்ஃபிக் ஃபீ ஸபீலில்லாஹ். நிறைய பொருளாதார செலவு செய்வாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, ரப்பு எனக்கு இவ்வளவு தந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீரை இவ்வளவுதான் இன்னைக்கு எனக்கு கடை வியாபாரத்துல மஹ்சூல் அப்படி வேண்டாம். என் கணவருக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் பொருளாதாரம், இன்னைக்கு என் கணவருக்கு இன்னைக்கு உள்ள வருமானம் என்ன, 500 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என் கணவருக்கு 200 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு மனப்பக்குவம் நம்ம சமுதாயத்தில் நம்முடைய இந்த ஒரு விஷயம் வந்து தண்ணீரையும் வந்துருச்சு நீங்களேன், மாஷா அல்லாஹ், நம்முடைய கணவன் மொழி உறவு கூட இன்னைக்கு சமுதாயத்துல எந்த விதமான பிளவும் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு இதன் மூலமாட்டு இன்னைக்கு பிளவுகள் வருகிறது, இதன் மூலமாட்டு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் அவங்க எப்படி இருந்திருக்காங்க தெரியுமாமா? தன்னிறைவோடு இருந்திருக்கிறாங்கம்மா. அவ்வளவு தண்ணீரைவு. ஆனா உஸ்மான் யார் தெரியுமா? பெரிய பணக்காரர். அவரை கொண்டு ஒரு பணக்காரரை பார்க்கவே முடியாது, அவ்வளவு அந்தஸ்து உள்ளவங்க. ஆனா உஸ்மான் அவங்க பொருளாதாரத்தை பெரிதளவு நேசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது. ஆனா அவங்க நேசித்தது என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தான் நேசிக்கிட்டு இருந்தாங்க. பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு பெரிய பொருட்டே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அது இன்னைக்கு போகும், நாளைக்கு எனக்கு வேற மாதிரி அல்லாஹ் தருவான், இப்படி நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா அவங்க நினைத்த ஒன்று என்னன்னா, அதிகமாக பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரப்புக்காக. யாருக்கு நான் ஒருவருக்கு உதவி செய்யறேன், யாராவது ஒருவருக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு மேல யாரும் என் 4 பேர் பார்த்து என்ன போறணும், என்னை படைத்த இறைவன் எனக்கு தந்திருக்கிறேன், அதை நான் கொஞ்சமா அரசுக்கு நான் நினைச்சிருக்கோம், நான் உனக்கு கொடுத்தது நீ செலவு செய்யணும் அல்ல சொல்றான். நீனா அதை சேர்த்தது கிடையாதுமா, நம்மளாக சேர்த்தது அல்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நான் உனக்கு கொடுத்தேன், நீ கொண்டதை நினைக்காத, யார்கிட்ட இப்படி சொல்லாத, நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ செலவு செய், நான் உனக்கு இன்னும் தருவேன். அல்லது சலாம் தருவ மாட்டான். இன்னைக்கு சமுதாயத்துல இருக்க நிலையை பாத்தீங்கன்னா, வசதி டாப்ல இருப்பான், 100க்கு ஒரு 80% அப்படி இருப்பாங்க. நீங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆனா ஏழைகளை ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டான், சலாம் சொல்ல மாட்டான், அவன்கிட்ட பேச மாட்டான். ஏன்னா இவனுடைய அந்தஸ்து வேற, அவங்க அந்தஸ்து வேற. இப்படியும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தை நிறைய நபர்கள். உஸ்மான் அப்படி கிடையாது. என்னத்தான் பொருளாதாரத்துல டாப்ல இருந்தாலும் எல்லார்ட்டையும் நல்ல இணக்கமாட்டு இருப்பாரு. அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாம இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் எல்லோரோடும் இந்த இடத்துல நீங்க பாருங்க, ரூமா அப்படின்னு சொல்லுவாங்க, ரூமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பெருமான இடத்துல ஒரு தண்ணி, அதுல ஒரு தண்ணி, அங்கதான் தண்ணீர் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை. இந்த இடம் யாருடைய கையில இருக்குது? ஒரு யூதனுடைய கையில இருக்கு.
ஒரு யூதனுடைய கையில இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, யாருடைய கையில இருந்தா என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, மக்கள் பயங்கர கவலைப்பட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்காக வேண்டி கொடுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு, என்னுடைய பொருளாதாரத்துல எல்லாத்தையும் கொண்டு நான் கொடுத்து விடுகிறேன், உங்களுக்கு இந்த கிணறு நான் வாங்கிட்டேன். பெத்ரு ரூமா என்ற அந்த கிணறையே வாங்கி என்ன செஞ்சாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. வக்ஃபுல் முஸ்லிமீன், அப்பவே வக்ஃப் என்ற ஒரு சட்டம் இருக்குது. வக்ஃப் செய்யக்கூடிய சட்டம் இன்னைக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, வக்ஃப்னு சொல்லிட்டு வக்ஃபுடைய சொத்துக்களை எப்படின்னா அபகரிக்கிட்டு உள்ள வரோம். ஆனா அப்பவே அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வக்ஃபுல் முஸ்லிமீன், இந்த கிணறை பெத்ரு ரூமாவை நான் என்ன செய்கிறேன், முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வக்ஃப்னா அது முஸ்லிம்களுக்கு சொத்து, அவர்களுக்கு தான் உரிமை உண்டு அதில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க சொன்னா, உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்யறாங்க, அப்பவே அந்த பெத்ரு ரூமா என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை தன்னுடைய கையில் இருக்க எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான பஞ்சம். கடுமையான பஞ்சம் சொன்னா ஒரு கோடை காலத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் கோடை காலத்துல இருக்கும் பொழுது பயங்கரமான பஞ்சம் ஏற்படுது, பயங்கரமான கஷ்டம்னு சொல்ல முடியாத அளவிற்கு. அப்ப அந்த போர் களத்திற்கு கூட ஜெய்சுல் உஷ்ரா அப்படின்னு பெயர் வச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா பஞ்சத்தினுடைய போர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிச்சாங்கன்னு சொன்னா, இந்த போர் முஷ்ரிக்கீன்கள் குஃபார்களால் திணிக்கப்பட்ட ஒரு போர். அல்லாஹ்வுடைய தூதரா அவங்க முஷ்ரிக்கீன்கள் நாங்க உங்களோட போர் செய்வோம் அப்படின்னு சொல்லி திணிக்கப்பட்ட ஒரு போர். இந்த போர் எங்க நடக்குதுன்னா தபுக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. தபுக் யுத்தம் நீங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாள் உங்களுக்கு நசீபத்தை உண்டாக்கி கொடுத்துட்டு அல்லாஹ் உங்களோட பொருளாதார வசதிகளை கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் உம்ரா ஹஜ் போகக்கூடிய நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு, அந்த தபுக் என்கிற இந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் இருக்கும். 1000 நடந்தே போகணும். நம்ம இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடக்க முடியாது. அப்புறம் 1 கிலோமீட்டர் வைத்துப்பா அப்படியேப்பா அப்படின்வான் பசங்க. இடையே இந்த பக்கத்து கடையில ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா போதும், தேங்காவா நீங்க போக மாட்டீங்களா அப்படின்வான். ஏன்னா நடக்க முடியாது. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 1200 கிலோமீட்டர் பாலைவனத்துல கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் இருக்கும். இது முஷ்ரிக்கீன்களால் போர் திணிக்கப்பட்டிருக்கிறது. போருக்கு யுத்தத்துக்கு நீங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முஷ்ரிக்கீன்கள் கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பயங்கரமான பஞ்சத்துல இருக்கிறாங்க. சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உலக பஞ்சமான நிலை ஏற்படுகிறதே, என்ன செய்வது, இப்போ போர் திணிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுகிற பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அவர் உஸ்மான் இப்னு அஃபான் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த அளவுக்கு பஞ்சம்னா ஒரே ஒரு வாகனத்துல 5 பேர் ஏறப்படக்கூடிய இருக்கு. ஒரு வாகனத்துல 5 பேர் ஏறி வந்துடுவோம். ஒரு குதிரை ஒரு ஒட்டகம் இருந்துச்சுன்னா ஒட்டகத்துல 5 பேர் ஏறி வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும். இருக்கிறதே ஒரு 4-3 ஒட்டகம் தான் இருக்குது. இதுல 5 பேர் ஏறி போனாங்கன்னா எப்ப போய் சேர்றது, எப்பவுமே போர்க்களத்தை போய் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்றது, 1500 கிலோமீட்டர் ஓட போகணும் இல்லையா. அப்ப இந்த நிலை இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அங்க ஏற்படக்கூடிய அந்த நிலை அப்பதான் பேரித்த பலம் மகசூல் ஏற்படக்கூடிய நிலை. இப்ப என்ன செய்யணும், யுத்தத்தை பார்க்கணும். பேரிச்சம்பழத்தை வச்சுதான் அவங்களுக்கு அந்த எல்லாமே இருக்கு. அதை வச்சுதான் அடுத்த வருமானங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்ய முடியும், அடுத்த காலகட்டங்களை நகட்டிட்டு போக முடியும். இப்போ பேரிச்சம்பழம் மகசூல் பண்ணக்கூடிய நேரம் இப்பதான் எல்லா நிலையும் எல்லாம். அதனாலதான் அந்த யுத்தத்திற்கு ஜெய்சுல் உஷ்ரான்னு பேர் வச்சுட்டாங்க, கஷ்டமான போர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியில மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின உடனே அல்லாஹ்வுடைய தூதர், இந்த போர் எப்ப நடக்குன்னா ஹிஜ்ரி 9ல நடக்கு. நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சுமா, ஹிஜ்ரி சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லுங்க. ஹிஜ்ரி 2, மாஷா அல்லாஹ். ஹிஜ்ரி 2ல தான் நோன்பு கடமையாக்கப்படுது. ஹிஜ்ரி 2ல தான் இன்னொன்னு கடமையாக்கப்படுச்சு, போர் செய்வது, அரபு ஜிஹாத் செய்யக்கூடிய ஒன்று ஹிஜ்ரி 2ல தான் கடமையாக்கப்படுது. அதே மாதிரி ஹிஜ்ரி 2ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹ் ஒரு வகி அனுப்புகிறார், உங்களுடைய
திசையை நீங்கள் கஅபத்துல்லாஹ் நோக்கி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்ற சட்டமும் ஹிஜ்ரி 2ல தான் கொண்டு வரப்பட்டது. இந்த 3 சிறப்பு அந்த ஹிஜ்ரி 2ல இருக்குது. அப்ப ஹிஜ்ரி 9ல இந்த தபுக் யுத்தம், இந்த போர்க்களம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஜஹஸ ஜெய்ஷுல் உஷ்ரா ஃபலஹுல் ஜன்னah அப்படின்னு சொன்னாங்க. யார் இந்த ஜெய்ஷுல் உஷ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த கஷ்டமான போருக்காக வேண்டி, கஷ்டமான இந்த போர்க்களத்திற்காக வேண்டி யார் ஜெய்ஷுல் உஷ்ராக்கு உதவி செய்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஓடோடி வந்து தன் கஷ்டமான நிலையிலும் கூட அள்ளி கொடுத்தார்கள் இந்த யுத்த களத்திற்காக. எல்லாத்தையும் அர்ப்பணிப்பு செஞ்சுட்டு போனாங்க. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னுடைய சஹாபாக்களை பற்றி, உத்தம தோழர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, அவர்களுக்கு தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட பிற மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். என்னத்தான் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கஷ்டம் என்ற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, அவர்களுக்கு தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி நிறைய நன்மைகளை பெற்றவர்களாக இருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சுஹ நஃப்ஸிஹி, எவருடைய உள்ளங்கள் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் என்ன செய்வான்னு சொன்னா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அழகாக சிறப்பித்து அவர்களை பற்றி சொல்றார். சொன்னா நம்ம என்ன சொல்ல உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்க முக்கியமான ஒரு செய்தி, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. நம்முடைய பொருளாதாரத்தில் எது இருக்கிறோ அல்ஹம்துலில்லாஹ் அதை கொண்டு நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும், அதை கொண்டு தண்ணீரை வடித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமாக சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹு லில் மர்இ ஸாலிஹ் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்ல பொருள் என்பது, நல்ல சொத்து என்பது, நல்ல சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தில் செலவிடுவது என்பது ஒரு நல்ல மனிதருக்கு சிறந்த உதாரணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லதை செலவு செய்கிற பொழுது நீங்க நல்லதை அறுவடை பண்ணுவீங்க, நல்லது செலவிட்டா நல்லது அறுவடை நமக்கு கிடைக்கும். இதே நம்ம கெட்டதை அறுவடை செஞ்சா நமக்கு கெட்டது தான் நமக்கு திரும்ப வந்து சேரும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹு லில் மர்இ ஸாலிஹி, நாம் நல்ல பொருளை அறுவடை செய்தோம் என்று சொன்னால் நாம் நல்லதை பெற்றுக்கொள்வோம். நல்ல பொருட்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல சிறந்த மனிதர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா ஒரு அற்புதமான செய்தியாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வாழ்க்கையில நடந்த ஒரு சில பொறிகை செய்தி மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறோம். அந்த செய்தியில முதலாவதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, முக்கியமாக அவங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதே போன்று அவங்கள்ட்ட இருந்த ஒரு முக்கியமான ஒரு குணம் வெட்கத்தோடு அதிகமாக நினைச்சிருக்காங்க. உஸ்மான் இப்னு அஃபான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக குர்ஆனோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. லாஸ்டாக என்ன சொன்னா அதிகமாக பொருளாதாரம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செலவிட்டிருக்கிறார்கள். இந்த 3 அம்சங்களையும் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போட்டு முயற்சி செய்ய வேண்டும். வரலாறு ஏதோ படித்தோம் ஏதோ கேட்டோம் என்று சென்று விடாமல் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சு நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் அவர்கள் எழுந்த அனைவரை பக்குவத்தோடு வளர்க்கும் மக்களாக நல்ல வறுமையில் சொர்க்கத்தை வம்சம் ஜனத்தில் பொது சொல்லப்படுத்தோமே அதான் அவர்கள் எழுந்த அனைவராக வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.